Hi students, நம்ம இன்னைக்கு JEE மெயின்ல கேட்டிருந்த ரெண்டு क्वेश्चन பார்க்க போறோம். ஒன்னு வந்து 1983ல கேட்டிருந்த क्वेश्चन, இன்னொன்னு வந்து 2008ல கேட்டிருந்த क्वेश्चन. இந்த ரெண்டு क्वेश्चनமே என்ன அப்படினா ஒரே கான்செப்டை யூஸ் பண்ணி செய்யற மாதிரி தான். ஓகேங்களா? இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படிங்கற சாப்டர்ல இருக்கு. அதுல வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படிங்கற கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த சம்ம செய்ய போறோம். ஓகேங்களா? சரி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழில் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின். சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட் நம்மளுக்கு தேவை, ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், அதை ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா முக்கோணவியல் அறிமுகம், நெக்ஸ்ட் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சம்முக்கு வருவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1983ல கேட்டிருந்த கொஸ்டினை பார்ப்போம். அதுக்கடுத்து 2008ல் கேட்டிருந்த கொஸ்டினை பார்ப்போம். ஓகே, கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan of cos inverse of 4 divided by 5 plus tan inverse of 2 divided by 3 இன் மதிப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா இதை பாருங்களேன். tan கொடுத்துட்டு உள்ள ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பார்த்தவொன்னே என்ன நம்மளுக்கு ஞாபகம் வரணும்னா tan of alpha plus beta அந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ tan of alpha plus beta ஃபார்முலா என்ன? tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha into tan beta அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இதை வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன அது? ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4 divided by 5, பீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2 divided by 3. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்மேஷனில் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன வேணும்னா tan ஆல்ஃபா tan பீட்டா வேணும். இருந்துச்சுன்னா இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம tan பீட்டா வந்து என்ன வந்துடும் அப்படின்னா 2/3 அப்படின்னு வந்துடும். ஆனால் இங்கே நம்ம tan ஆல்ஃபா கொண்டு வரணும். அப்போ ஆனால் இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4 divided by 5 இருக்குது. அப்போ இதுக்கு வந்து டேனுக்கு மாற்றணும். அப்போ இது என்ன மாறிடும் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4 divided by 5 அப்படின்றது மாறிடும். இப்போ நம்ம ஒரு செங்கோணம் கோணம் எடுத்துக்கிறோம். செங்கோணம் கோணம் ஏபிசி, ஏபிசி இது செங்கோணம், இது ஆல்ஃபா அப்படின்றது எடுத்துக்கிறோம். காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/5. அப்போ காஸ் ஆல்ஃபா அப்படின்றது என்னது அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ இந்த செங்கோணம் முக்கோணத்தில் இதுதான் என்னது? அடுத்துள்ள பக்கம், இது எதிர்பக்கம், இது கர்ணம். அப்போ அடுத்துள்ள பக்கம் என்னது? 4, கர்ணம் என்னது? 5, எதிர்பக்கம் ஏபி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், ஏன்னா நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிப்போம். இப்போ இது செங்கோணம் முக்கோணன்றதுனால பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம். அப்போ என்ன வரும் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர்டு, ஏசி வந்து 5 இருக்குது, 5 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபி வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துடும். பிசி வந்து 4, இப்போ என்ன வந்துடும்? 4 ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர்டு ஃபஸ்ட் எழுதிக்கலாம், ப்ளஸ் 4 ஸ்கொயருக்கு பேரில் 16 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ப்ளஸ் 16 அங்கிட்டு கொண்டு வரும்போது மைனஸ் 16 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 25 மைனஸ் 16. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 25லேருந்து 16 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 3. ஏன்னா இது பக்கம்ன்றதுனால ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கும். அப்போ எதிர்பக்கம் என்ன வந்துடும்? 3. சரி, இப்போ tan ஆல்ஃபா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? tan ஆல்ஃபா, tan ஆல்ஃபாவுக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்னது? 3, அடுத்துள்ள பக்கம் 4. ஓகே,
அப்போ நம்ம இங்கே tan ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. tan பீட்டா ஒரே ஸ்டெப்பில் நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போ இந்த ரெண்டு மதிப்பையும் இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, அப்போ tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா. சரி, இப்போ நம்ம இங்கே ஆல்ஃபா tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து tan ஆல்ஃபா நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அதில் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? tan ஆல்ஃபா 3/4. அப்போ tan ஆல்ஃபாவோட வேல்யூ 3/4. tan பீட்டாவோட வேல்யூ 2/3. tan பீட்டாவோட வேல்யூ 2/3. இந்த ரெண்டு மதிப்பை இங்கே கொண்டு வந்து பிரதிட்டுருவோம். அப்போ என்ன கிடைக்கும்? tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு tan ஆல்ஃபாவுக்கு பதிலாக 3/4 ப்ளஸ் tan பீட்டாவுக்கு பதிலாக 2/3 பை 1 மைனஸ் tan ஆல்ஃபாவுக்கு பதிலாக 3/4 இன்ட்டு tan பீட்டாவுக்கு பதிலாக 2/3 இன்ட்டு 2/3 ஈக்குவல் டு இங்கே 3/4 ப்ளஸ் 2/3 அப்படின்றது இருக்குது. இந்த ரெண்டு பின்னத்தை கூட்டணும்னா என்ன செய்யணும்னா மீச்சியமாக எடுக்கணும். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 4, 3 இதுக்கு மீச்சியமாக எது பொதுவாக இருக்குது, எதுவும் எடுக்க முடியாது. ஸோ அப்போ ரெண்டையும் பெருக்க வந்தேன். அப்போ எல்சிஎம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இது ரெண்டையும் பெருக்கணும்னா 4 3 பெருக்குனா 12 மீச்சியமா. சரி, அப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே 3ஆல் பெருக்கணும், இங்கே 4ஆல். இப்போ இங்கே 3ஆல் பெருக்குனா மேலேயும் 3ஆல் பெருக்கணும், இங்கே 4ஆல் பெருக்குனா மேலேயும் 4ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா 3ஆல் பெருக்குனா 9/12 ப்ளஸ் இங்கே வந்து 4ஆல் பெருக்கும். அப்போ என்ன வந்துடும்? 8 வந்துடும் மேலே. 8 இங்கே 4ஆல் பெருக்கும்போது 12 ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் இது 3 2 பெருக்குனா 6, 4 3 பெருக்குனா 12. இப்போ இங்கே வந்து 3 ஏன் அடித்து கொடுக்கல அப்படின்னா இங்கே வந்து 4 3 பெருக்குனா 12 வந்தால் தான் இங்கே வந்து 12 வருது. அதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ இதை கூட்டுவோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 8 கூட்டினா 17. அப்போ 17/12 ஹோல் டிவைட் பை இதுக்கு வந்து 1 மைனஸ் 6/12 எப்படி மாறிடும்னா 12 மைனஸ் 6/12 அப்படின்றது மாறிடும். அப்போ tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? 17/12 ஹோல் டிவைட் பை 12லேருந்து 6 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். அப்போ 6/12. ஓகேங்களா? சரி, அப்போ tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 17/12 டிவைட் பை 6 டிவைட் பை 12 அப்படின்னு வந்திருக்கு. இதை சிம்பிளை பண்ணுவோம். அப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 17/12 டிவைட் பை 6/12. இதை எப்படி மாற்றுறது அப்படின்னா a/b டிவைட் பை c/d அப்படி இருந்தால் நம்ம எப்படி மாற்றுவோம்னா a/b இன்ட்டு d/c அப்படின்றது மாறிடும். எந்த ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால் வகுக்கணும் அப்படின்னா எந்த பின்னத்தால் வகுக்கிறோமோ அதோட தலைகீழியால் என்ன செஞ்சிடணும்? பெருக்கினா போதும். அப்போ tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 17/12 இன்ட்டு 12/6000. ஏன்னா 6/12 தலைகிலி 12/6. அப்போ இந்த 12 கேன்சல் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 17/6. சரி, இப்போ நம்ம கொஸ்டின் வருவோம். இந்த கொடுத்துருக்காங்க. அப்போ 17/6 எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 6/17 இல்லை, செகண்ட் ஆப்ஷன் 17/6. இதே நமக்கு தேவையான ஆன்சர். சி வந்து 16/7, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். போன கொஸ்டின் மாதிரியே தான் cot of cosecant inverse of 5 divided by 3 plus tan inverse of 2 divided by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த cosecant inverse of 5 divided by 3 ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம்.
tan inverse of 2 divided by 3 பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இது எப்படி மாறி வந்துடும் அப்படின்னா cot of ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு அப்படின்றது வந்துடும். இதை வந்து நம்ம காட்டோட தலைகீழி என்ன அப்படின்னா tan. அப்போ என்ன வரும் 1 by tan of ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்ட்டு வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா என்ன நம்ம இப்போ பார்த்துருந்தோம். tan of ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா என்ன tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா by 1 minus tan ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போ ஆல்ஃபாவுக்கு பேர் என்ன இருக்குது cosecant inverse of 5 divided by 3. பீட்டாவுக்கு பேர் tan inverse of 2 divided by 3. ஓகே, இப்போ வந்து எதுக்கு மாற்றணும் அப்படின்னா tan ஆல்ஃபாவுக்கு கொண்டு வரணும். ஸோ அப்போ இதை cosecant ஆல்ஃபா என்ன வரும் cosecant ஆல்ஃபா 5 divided by 3. இப்போ நம்ம ஒரு செங்கோண முக்கோணம் ஒன்று எடுத்துக்கிறோம் ஏபிசி அப்படின்றது ஏபிசி இது ஆல்ஃபா அப்படின்றது எடுத்துக்கிறோம். இது எதிர்ப்பக்கம் இது ஏபி அப்படின்றது பிசின்றது அடுத்துள்ள பக்கம் ஏசின்றது கர்ணம். நம்மளுக்கு சைன் ஆல்ஃபா அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எதிர்ப்பக்கம் பை கர்ணம் எதிர்ப்பக்கம் பை கர்ணம். சரி, கொசிகன் ஆல்ஃபா அப்படின்னா சைனோட தலைகீழி தான். அப்போ கொசிகன் ஆல்ஃபா என்ன கிடைக்கும் அப்படின்னா கொசிகன் ஆல்ஃபா ஈக்குவல் டு கர்ணம் பை எதிர்ப்பக்கம் அப்படின்ட்டு வந்துடும். அப்போ இது வந்து கர்ணம் பை எதிர்ப்பக்கம். அப்போ இங்கே கர்ணம் என்னது 5, எதிர்ப்பக்கம் இங்கே என்ன இருக்குது 3. ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும் 3 வந்துடும். ஓகேவா, அடுத்துள்ள பக்கம் நமக்கு தெரியாது, அதனால் நம்ம என்ன வச்சுக்கிறோம் எக்ஸ் அப்படின்றது வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். அப்போ ஏபிக்கு பேர் என்ன இருக்குது 3, அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி வந்து தெரியாது, அதனால் எக்ஸ்னு வச்சுருக்கோம். அப்போ என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர். ஏசிக்கு பேர் என்ன இருக்குது 5 இருக்குது, அப்போ என்ன வரும் 5 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இங்கே 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும். இந்த ப்ளஸ் 9 கிட்ட வரும்போது -9 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25லேருந்து 9 கழிக்கணும். 25லேருந்து 9 கழிச்சா என்ன கிடைக்கும் 16. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 4. அப்போ அடுத்துள்ள பக்கம் என்ன வந்துடுது 4 வந்துடுது. சரி, அப்போ tan ஆல்ஃபா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் tan ஆல்ஃபா அப்படின்னா என்ன கிடைக்கும் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் என்ன இருக்குது 3, அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்குது 4. அப்போ tan ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து tan பீட்டா. இங்கே பீட்டா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3 அப்படின்னு இருக்குது. அப்போ tan பீட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா 2/3. ஸோ இப்போ நம்ம வந்து tan ஆல்ஃபாவோட வேல்யூ 3/4 கண்டுபிடிச்சாச்சு. tan பீட்டாவோட வேல்யூ 2/3 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, சரி, இதை வந்து இந்த tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணி மதிப்பை கண்டுபிடிப்போம். அப்போ ஸோ tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா. சரி, இப்போ நம்ம போன ஸ்டெப்பில் என்னென்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம போன ஸ்டெப்பில் tan ஆல்ஃபா tan பீட்டா கண்டுபிடிச்சிருந்தோம். tan ஆல்ஃபா வந்து 3/4, tan ஆல்ஃபா 3/4, tan பீட்டா 2/3 கண்டுபிடிச்சிருந்தோம். இதை கொண்டு போய் இதில் பிரதிடுவோம். tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா. tan ஆல்ஃபாவுக்கு பதிலாக 3/4 ப்ளஸ் tan பீட்டாவுக்கு பதிலாக 2/3 ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் tan ஆல்ஃபாவுக்கு பதிலாக 3/4
இன்ட்டு டேன் பீட்டாவுக்கு பதிலாக 2/3 ஈக்குவல் டு இங்கே வந்து 3/4ஐயும் 2/3ஐயும் கூட்டணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த 4க்கும் 3க்கும் மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா வேறு நம்பர் இருக்கனால. அப்போ 4 3. அப்போ இது வந்து என்ன, அது காமனாக எதுவும் எடுக்க முடியாது. ஸோ அப்படியே பெருக்கிற வேண்டியதான். அப்போ மீச்சியமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா 12. இப்போ வந்து இங்கே 3ஆல் பெருக்கணும், மேலே 3ஆல் பெருக்கணும். அப்போ 3 × 3 9 வந்துடும். இங்கே 12 ப்ளஸ் இங்கே வந்து 4ஆல் பெருக்குவோம். 4ஆல் பெருக்குனா 8 வந்துடும். இங்கே 4ஆல் பெருக்கும்போது 12 ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் 3ஐயும் 2ஐயும் பெருக்குனா 6 வகுத்தல் 4 × 3 12 வந்துடும். இதை மறுபடியும் சுருக்குனா என்ன கிடைக்கும் அப்படின்னா tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சீக்வல் டு இதை 2ஐயும் கூட்டினா 17/12 அப்படின்றது வந்துடும். ஹோல் டிவைட் பை இது 1 மைனஸ் 6 வகுத்தல் 12 அப்படின்னா என்ன வந்துடும்னா 12 மைனஸ் 6 வகுத்தல் 12 அப்படின்ட்டு வந்துடும். இது மேலே உள்ள 17/12 அப்படியே வச்சுக்கிடுவோம். வகுத்தல் இந்த 12லேருந்து 6 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். ஸோ அப்போ இது என்ன வந்துடும்னா 6 வகுத்தல் 12. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதை சிம்ப்ளை பண்ணணும். இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருந்துச்சி அப்படின்னா tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சீக்வல் டு 17/12 வகுத்தல் 6/12 அப்படின்னு கிடச்சிருந்துச்சி. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 17/12 இன்ட்டு இது ஒரு பின்னத்தால் வகுக்கிறோம் அப்படின்னா அதோட தலைகீழியால் பெருக்கிடலாம். 6/12 தலைகீழ் என்னது 12/6. அப்போ இங்கே 12 கேன்சல் ஆகிட்டு என்ன வரும் அப்படின்னா 17/6. ஓகேங்களா? சரி, அப்போ நம்ம tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சீக்வல் டு 17/6 போன சம்மில் வந்த மதிப்பேதே வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா காட் வேல்யூ கேட்டிருக்காங்க, tan வேல்யூ கேட்கல. அப்போ இதை எதுக்கு மாற்றணும் அப்படின்னா காட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம் 1/tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ காட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா இதோட தலையிலி 17/6ஓட தலையிலி என்னது 6/17 வந்துடும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு 6/17. இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். அப்போ இந்த கொஸ்டினில் வந்து 6/17 எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து 5/17 இருக்குது. ஸோ இது ஆன்சர் இல்லை. அடுத்து வந்து 6/17 நமக்கு தேவையான ஆன்சர் தான். ஸோ அப்போ இதெல்லாம் ஆன்சர் இல்லை. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் 6/17 தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்துருவோம். 2 கொஸ்டின் இப்போ பார்த்தோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து 17/6 அப்படின்னு வந்திருக்கு. செகண்ட் கொஸ்டின் 6/17. மேக்ஸிமம் இது ரெண்டுமே ஒரே கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். இங்கே டேன் வந்திருக்கு, இங்கே வந்து காட்டு. அப்போ டேனோட தலையிலி காட்டு, அதனால தான் இங்கே 17/6ஓட தலையிலி 6/17 வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி மீண்டும் இன்னொரு ஜேஇ மெயின் கொஸ்டினில் சந்திப்போம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.